காவேரி, மணி 10 போகுது. இன்னும் தூங்காம உட்காந்துக்கிட்டு இருக்க? நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல, சீக்கிரம் படுத்து தூங்கு. எனக்கு தூக்கமே வரலம்மா, ஒரே யோசனையாவே இருக்கு. ம், ம். என்ன யோசனை? இன்னும் அம்மா உன்கிட்ட பேசாதத நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கியா? அதான் குழந்தைக்கு உடம்பு சரியாகி அவ பழையபடி தெம்பாயிட்டானா அவ எப்பவும் போல சகஜமா பேச ஆரம்பிச்சிருவான்னு அம்மா சொன்னாங்கல்லடி. அப்புறம் எதுக்கு அதையே நினைச்சிட்டு இருக்க? அம்மா சொன்ன மாதிரி அவ கொஞ்சம் குணமாயிட்டான்னா எப்பவும் போல அவ என்கிட்ட வந்து பேசிடுவான்னு தான் எனக்கும் தோணுது. அப்புறம் என்னடி? எனக்கு என்னன்னுலாம் சொல்ல தெரியலக்கா. ஆனா மனசு ஒரு மாதிரி பயமாவும் பதட்டமாவும் இருக்கு. பயமா இருக்கா? ஏன் காவேரி, என்னாச்சு? அது என்னன்னு தான் எனக்கு தெரியலம்மா. விஜய் சார் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே அம்மு என்கிட்ட பேசலங்கறத தாண்டி வேற ஏதோ என் மனசுக்கு பாரமா இருக்கு. விஜய் சார் வீட்ல ஏதோ ஒண்ணு நடக்கிறதாவும் அது அவங்க என்கிட்ட மறைக்கிறதாவும் தோணுது. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கிற மாதிரியே என் மனசுக்கு தோணுதுமா. என்ன காவேரி, நீ என்னென்னமோ சொல்ற? எனக்கு தோன்றதாம்மா நான் சொல்றேன். இத்தனைக்கும் நான் உங்க வீட்டுக்கு போய் எல்லார் கூடயும் பேசி அங்க இருக்கிற சூழ்நிலையெல்லாம் பாத்திருக்கேன். இதெல்லாம் வச்சுதான் அங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. இதெல்லாம் உன் கற்பனைடி. அம்மா உன்கிட்ட சரியா பேசாதத நினைச்சு நீ ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தியா? அதனாலதான் இப்படி உனக்கு தோணுது. இல்லம்மா, அங்க ஏதோ ஒண்ணு தப்பா நடக்கிற மாதிரியே எனக்கு ஸ்ட்ராங்கா தோணுது. அங்க என்னடி அப்படி தப்பா நடக்க போகுது? இதெல்லாம் உன் மனப்பிரம தான். விஜய் தம்பி இருக்கிறப்போ அப்படி எதுவும் தப்பா நடக்க விட்டுருவாரா என்ன? அதானே காவேரி, நீ பயப்படுற மாதிரிலாம் அங்க எதுவுமே நடந்திருக்காது. அப்படி எதுவும் நடக்கவும் செய்யாது. சும்மா எதையாவது போட்டு யோசிச்சுட்டு இருக்காம நிம்மதியா படுத்து தூங்கு. நான் லைட் ஆஃப் பண்றேன், படுமா. படுமா. ரெண்டு பேரும் ஜாலியா போய் சாப்பிட்டுட்டு வரலாம். போலாமா? அம்மு, அம்மு. விஜய்,
அம்மா என்ன தூங்கிட்டு தான் இருக்காளாப்பா? இல்ல தாத்தா, எந்திரிச்சிட்டா ஸ்கூலுக்கு போக ரெடி ஆயிட்டு இருக்கா. விஜய், அம்மோ நேத்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த பத்தி காவேரி கிட்ட எதுவும் கேட்க கூடாதுன்னு நீ சொல்லிட்டேன்னு சொன்ன. இருந்தாலும் அவ சின்ன குழந்தை. காவேரிய நேர்ல பார்த்ததும் உணர்ச்சிவசப்பட்டு அவ அம்மான்னு கூப்பிடுறதோ இல்ல உண்மையெல்லாம் அவகிட்ட எதுவும் சொல்லிட போறா. எதுக்கும் இத பத்தி நீ எதுவும் அம்மா கிட்ட பேசக்கூடாதுன்னு நீ அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறியா? சரி சத்தி. ம். கூப்பிடுமா. மாப்பிள, வாங்க. வாங்க வாங்க. வாங்க, வா. ஆ, வாமா உட்காருங்க. சாரதா. வணக்கம் உட்காருங்க. ஐயா. ராதா, ஆ? அவங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வா. ஆ. இல்ல, இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல. நீங்க உட்காருங்க. நேத்திக்கு வீட்டுக்கு வந்தப்போ அம்முவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்கல்ல, அதான் ஒரு எட்டு பாத்துட்டு போலான்னு வந்தோம். இப்ப எப்படி இருக்கா அம்மு? பரவாயில்லையா? பரவாயில்ல அத்தை. நேத்து குழந்தைய பார்க்க காவேரி வந்தப்போ குழந்தை அவகிட்ட சரியா பேசவே இல்லையாமே. ராத்திரி முழுக்க காவேரி திரும்ப திரும்ப அதே சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தா. உங்களுக்கு ஃபோன் பண்ணி அம்முவ பத்தி விசாரிச்சப்ப கூட நீங்க அவகிட்ட ஏதோ ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டீங்களாமே. அத நினைச்சு அவ ரொம்ப புலம்பிக்கிட்டே இருந்தா. ஏதோ தப்பா இருக்கு தப்பா இருக்குன்னு பதட்டத்தோடயே இருந்தா. அவ அவ்வளவு தூரம் பதட்டப்பட்டதை பார்த்து எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம என் பொண்ணு இங்க வந்திருந்தப்போ நீங்களும் காவேரியும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவை பார்த்ததா சொன்னா. அம்மா அந்த போட்டோல இருந்தது அவங்க அம்மான்னு சொன்னதா யாழ்னி சொன்னா. அம்மு இதுவரை போட்டோல கூட அவங்க அம்மா முகத்தை பார்த்தது இல்லைன்னு நீங்க சொன்னீங்க. அப்புறம் எப்படி இதெல்லாம்? உண்மைதாங்க. அம்மு போட்டோல கூட அவங்க அம்மாவோட முகத்தை பார்த்தது இல்லதான். ஆனா எப்ப நான் காவேரி திரும்ப இந்த ஊர்ல பார்த்தேனோ, எப்ப எனக்கு திரும்பவும் அவ கூட சேர்ந்து வாழணுங்கிற நம்பிக்கை வந்துச்சோ, அப்பதான் நான் அம்முகிட்ட அவ போட்டோவையே காமிச்சேன். அத பார்த்ததுமே அவ அம்மா எப்படி பாக்குறதுக்கு எங்க மிஸ் மாதிரியே இருக்காங்கன்னு கேட்டா. நான் தான் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் ரெண்டு பேரும் வேற வேற. இது உங்க மிஸ் இல்ல, உங்க அம்மா தான்னு புரிய வச்சேன். அத அம்மா நம்பவும் செஞ்சேன். ஆனா நேத்து என்ன மாப்பிள, என்னாச்சு நேத்து? எந்த ஒரு விஷயத்த நான் என் பொண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு ரகசியமா வச்சிருந்தேனோ, இத்தனை நாள நான் எந்த உண்மையை அவகிட்ட இருந்து மறைச்சேனோ, அது எல்லாமே இப்ப அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. காவேரி தான் அவன் அம்மாங்கிற விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு அத்தை. என்ன மாப்பிள சொல்றீங்க? அம்முக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுச்சு? நேத்து யாழ் நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா.
எங்க அம்மா எப்படி பாக்குறதுக்கு காவேரி மிஸ் மாதிரியே இருக்காங்க? உண்மையிலேயே அந்த போட்டோல அப்பா கூட இருக்கிறது எங்க அம்மாவா இல்ல அவங்க சித்தியா? உங்க அம்மாவும் காவேரி மிஸ் 2 பேருமே ஒண்ணுதான். காவேரி மிஸ் தான் என் அம்மாவா? காவேரி மிஸ் தான் உன்னோட அம்மா. நானுமே இந்த விஷயத்த வேணும்னு அவகிட்ட சொல்லல. குழந்தை அவங்க அம்மாவை பத்தி அவ்வளவு கேள்வி கேக்குறா. நானும் எவ்வளவுதான் அவகிட்ட போய் சொல்லி சமாளிக்கிறது. அதான் ஒரு வேகத்துல அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். அம்மு இதெல்லாம் கேட்டு என்ன சொன்னா? அவ என்ன சொல்லுவா? நேத்து ஃபுல்லா ஒரே அழுக. இந்த உண்மையை நான் மறைச்சிட்டேன்னு என் மேல கூட கோவப்பட்டா. இத மனசுல வச்சுக்கிட்டு தான் காவேரி அவளை பார்க்க வந்தப்ப கூட அவகிட்ட பேசாம இருந்திருக்கா போல. அப்புறம் என்ன நடந்துச்சு, ஏன் அந்த உண்மையை அவகிட்ட இருந்து மறைச்சோம், இப்ப காவேரியோட நிலைமை என்னன்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லி